அனைவருக்கும் வணக்கம். இன்று ஏப்ரல் 4ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இந்து தமிழ் நாளிதழோட எக்ஸாம் பேட்டப்பில் பார்க்க போகிறோம். தலைப்பு செய்தி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, மக்களவையில் நிறைவேறியதை தொடர்ந்து மாநிலங்களவையில் வகுப்பு திருத்த மசோதா தாக்கல். நாடாளுமன்ற கூட்டுக்குழுவில் நடைபெற்ற 200 மணி நேர ஆலோசனைக்கு பிறகு மசோதா இறுதி செய்யப்பட்டதாக அமைச்சர் வந்து தெரிவிச்சிருக்காங்க. இந்த செய்தியை பொறுத்தளவில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, சமீபமாகவே ஒரு வாரமாகவே பார்த்துட்ருக்கோம். இந்த செய்தி வந்து இந்த மசோதா வந்து சர்ச்சைக்குள்ளானதுனால இது வந்து விவாதத்துக்கு போச்சு. எங்கே அப்படின்னா, நாடாளுமன்ற கூட்டுக்குழு இதுக்கு போச்சு. அவங்க கொடுத்த பரிந்துரையின் பேரில் அதில் நிறைய திருத்தங்கள் பண்ணி மசோதாவாக மக்களவையில் நிறைவேறியிருக்கு. அப்புறம் மாநிலங்களவையிலையும் நேற்றுக்கு வந்து நிறைவேறியிருக்கு. இது தொடர்ந்து அடுத்து குடியரசுத் தலைவர் கையெழுத்து போடும்போது அது சட்டமாக மாறும். ஸோ இதுதான் இதே மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னா, மாநிலங்களவையிலும் ஒரு சில இதை கொண்டு வரலாம், கொண்டு வந்து அப்புறம் மக்களவையில் நிறைவேற்றுவாங்க. ஸோ இந்த மாதிரி மாற்றி கூட பண்ணலாம். இதில் வாக்கெடுப்பு நடந்திருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாருங்கள். இந்த வாக்கெடுப்பை பொறுத்தளவில் 520 எம்பிக்கள் இருந்திருக்காங்க. ஆனால் மசோதா நிறைவேற்றுறதுக்கு வந்து 272 எம்பிக்களோட ஆதரவு. அதாவது இந்நிலையில் 288 பேர் வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. அதாவது 1/2 கான்செப்டில் வந்து ஆதரவு இருந்தாலே போதும் அப்படிங்கிற மாதிரி 288 பேர் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. எதிராக பார்த்தீங்கன்னா 232 பேர் வந்து வாக்களிச்சிருக்காங்க. இதை வந்து மக்களவையில் நேற்று வகுப்பு திட்டமாக தாக்கல் செய்திருக்காரு. யார்? மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் வந்து கிரண் ரிஜிஜு அவர்கள் வந்து மாநிலங்களவையில் தாக்கல் பண்ணியிருக்காங்க, மசோதா தாக்கல் பண்ணியிருக்காங்க. இந்த அமைச்சர்களை பொறுத்தளவு, கேபினெட் அமைச்சர்களை பொறுத்தளவில் அவங்க வந்து மக்களவையிலையும் இருப்பாங்க, மாநிலங்களவையிலையும் சில கேள்விகளுக்கு விடையளிக்கிறதுக்காக அவங்க இருப்பாங்க. இந்த வகையில் இந்த மசோதா அறிமுகப்படுத்துறதுக்கும் அவங்க நேற்று மாநிலங்களவையில் இருந்திருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையும் கொடுத்துருக்காங்க. இந்த வகுப்பு சொத்துக்கள் தொடர்பாக கடந்த 2006ஆம் ஆண்டில் சச்சார் கமிட்டி அறிக்கையை சமர்ப்பித்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்மளுக்கு இந்த கமிட்டி பற்றிலாம் நிறைய கேட்டுட்டு வர்றதுனால இப்போ இந்த வகுப்பு சொத்துக்கள் தொடர்பாக யார் பேரில் கமிட்டி அமைச்சாங்க, எந்த வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சச்சார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஸோ 2006 சச்சார் கமிட்டி ரிப்போர்ட் சப்மிட் பண்ணியிருக்காங்க. இப்போ இங்கே அந்த நியூஸை பொறுத்தளவில் இப்போ அங்கே பார்லிமெண்ட்டில் நிறைவேறிடுச்சு. பார்லிமெண்ட்டில் மக்களவை மாநிலங்கள் முடிஞ்சதுனால அடுத்து குடியரசுத் தலைவர். இந்த நிலைமையில் இந்த வகுப்பு சட்ட திருத்தத்தை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா பார்லிமெண்ட்டில் ஒரு விஷயம் இதாகிடுச்சு அப்படின்னா அதுக்கு வந்து எங்கே முறையிட முடியும் அப்படின்னா உச்சநீதிமன்றத்தில் தான் முறையிட முடியும். ஸோ அதனால் உச்சநீதிமன்றத்தில் திமுக சார்பில் வழக்கு தொடரப்படும் என சட்டப்பேரவையில் வந்து நேற்று முதலமைச்சர் தெரிவிச்சிருக்காங்க. இப்போ இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த பார்லிமெண்ட்லேயே சட்டப்பேரவையிலேயே ஒரு விஷயம் கொண்டு வராங்க அப்படின்னா அதை எதிர்த்து எங்கே போக முடியும் அப்படின்னா கோர்ட்டு. அதனால தான் சுப்ரீம் கோர்ட்டை வந்து பாதுகாவலன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அரசியலமைப்பின் பாதுகாவலன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஏன் அப்படின்னா இந்த மாதிரி தான். ஸோ ஃபைனலாக யார்கிட்ட முறையிட முடியும் அப்படின்னா நீதிமன்றத்தை தான் முறையிட முடியும்னால அந்த பாதுகாவலன் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருப்பாங்க. அடுத்து இங்கே பாருங்கள், பிம்ஸ்டெக் பற்றி கொடுத்துருக்காங்க. இந்த வருஷம் 2025க்கான பிம்ஸ்டெக் உச்சி மாநாடு எங்கே நடக்குது அப்படின்னா தாய்லாந்தில் பாங்காங்கில் நடக்குது. இது எப்படி கேட்பாங்க அப்படின்னா, தாய்லாந்து அப்படிங்கிறத நம்ம படிச்சிருப்போம். இது பாங்காங்குன்னு கூட ஆப்ஷனில் வைக்கலாம். நமக்கு முன்னாடி உள்ள G20 எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னா இந்தியான்னு ஆப்ஷன் வைக்காமல் டெல்லின்னு கொடுத்துருந்தாங்க. இதே மாதிரி கூட மாற்றி கூட கேட்க வாய்ப்பு இருக்குது. அதனால் தாய்லாந்தில் உள்ள பாங்காங் அப்படிங்கிறத படிச்சுக்கோங்க. இதில் என்னென்னா தாய்லாந்தோட பிரதமர் வந்து இந்திய பிரதமரை வந்து வரவேற்கிற நியூஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பிம்ஸ்டெக்கில் வந்து இந்திய பிரதமர் கலந்து கொண்ட செய்தி கொடுத்துருக்காங்க. இந்த பிம்ஸ்டெக் இது கொடுத்துருக்காங்க பாருங்கள், வங்காள விரிகுடா பல்துறை தொழில்நுட்ப பொருளாதார கூட்டுறவுக்கான முன்னெடுப்பு அப்படிங்கிற அமைப்பு தான் பிம்ஸ்டெக் அப்படிங்கிறது. இதோட உச்சி மாநாடு தாய்லாந்து தலைநகர் பாங்காங்கில் நடக்குது. இதில் எந்த நாட்டோட தலைவர்கள்லாம் பங்கு பெறுறாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இன்று நடைபெறும் பிம்ஸ்டெக் மாநாட்டில் வங்கதேச தலைமை ஆலோசகர் முகமது யூனஸ், நேபாள பிரதமர் சர்மா ஒலி, மியான்மர் இராணுவ ஆட்சியாளர் மின் ஆங் ஹைலைங் உள்ளிட்டவர் வந்து பிரதமரை வந்து சந்தித்து பேச இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் அதில் கலந்துக்கிற முக்கியமான நாடு. இது போக தாய்லாந்தும் கலந்துக்குருவாங்க. ஸோ இதுவும் பிம்ஸ்டெக் பற்றி இந்த நியூஸில் கொடுத்துருக்காங்க. அடுத்து ட்ரம்ப் வந்து வரி விதிச்சுட்டு வராரு. இதை பற்றி ரிஃப்ளெக்ஷன் இருக்காது. ஆனால் ஒரு நாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த வரி விதிப்புங்கிறது எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத இந்த செய்தி மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏற்கனவே பார்த்த அதே நியூஸு, இந்த அதாவது சென்னை மெட்ரோவை இயக்க மற்றும் பராமரிக்கும் பணியை வந்து டெல்லி மெட்ரோ கையில் கொடுத்துருக்காங்க. டெல்லி மெட்ரோ ஆல்ரெடி
சக்ஸஸ்ஃபுல்லாக நிறைய விஷயங்களை பண்ணதுனால அவங்கள்ட்ட இந்த விஷயத்த கொடுத்துருக்காங்க. ஸோ அதை தான் கொடுத்துருக்காங்க. டெல்லி மெட்ரோ ரயிலும் சிறப்பான சேவையை வழங்கி வரும் நிலையில் சென்னை மெட்ரோ ரயில் சேவையை நிர்வகிக்கும் பொறுப்பை டெல்லி மெட்ரோ ரயிலிடம் வழங்கும் முடிவில் எந்தவித தவறும் இருப்பதாக தெரியவில்லை அப்படின்னு சொல்லி ஆர்டிக்கிள் வந்து சொல்லியிருக்காங்க. நம்ம ஓல்டு கொஸ்டினோடையே சேர்த்து கடந்த நாட்களில் பார்த்தோம். ஸோ அதை தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்கள், முக்கியமானது இஸ்ரோவோட இது எந்த டாபிக் கீழே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து சயின்ஸில் வந்து சயின்ஸ் அண்ட் டெக்கு நடப்பு நிகழ்வுகள் கீழே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் இஸ்ரோ பற்றியோ டிஆர்டிஓ பற்றியோ வர வாய்ப்புகள் அதில் அதிகமாக இருக்குது. ஏற்கனவே பழைய கொஸ்டின்லாம் இஸ்ரோ பற்றி கேட்டிருக்காங்க. அப்படிங்கிறதுனால இதை படிச்சிடலாம். என்ன அப்படின்னா, ஸ்ரீஹரிகோட்டாவில் 3வது ஏவுதளம், அதாவது ஏற்கனவே 2 ராக்கெட் ஏவுதளம் இருக்கிற நிலைமையில் 3வது ஏவுதளம். இப்போ ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சுக்கணும். அதாவது அந்த ஸ்ரீஹரிகோட்டா கேம்பஸ்குள்ளே 3வது ஏவுதளம். ஆனால் இந்தியாவில் எத்தனை இது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இப்போ வந்து ஸ்ரீஹரிகோட்டாவில் இருக்குது, 2வது இப்போ குலசையில் அமைக்க இருக்கிறாங்க. இப்போ இதில் இந்த விஷயத்தை வந்து கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாது. அதாவது அந்த ஸ்ரீஹரிகோட்டாக்குள்ளேயே 3வது ஏவுதளத்தை அமைக்காங்க. ஏன் அப்படின்னா, ஏற்கனவே இருக்கிற ராக்கெட்டு ஏவுதளம் வந்து சின்ன லெவலில் தான் ஏவ முடியுது. அப்படிங்கிறதுனால இப்போ இஸ்ரோவின் அடுத்த தலைமுறை, அதாவது நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ராக்கெட்டு எவ்வளோ பெருசு அப்படின்னு பாருங்கள். 90 மீட்டர் உயரமும் அதிகபட்சமாக 1000 டன் எடையும் கொண்டு போகக்கூடிய அளவில் வந்து அந்த ஏவுதளத்தை ரெடி பண்ண இருக்கிறாங்க. ஸோ அதுதான் ஸ்ரீஹரிகோட்டாவில் 3வது ஏவுதளத்துக்கு அமைச்சரவை வந்து ஒப்புதல் தெரிவிச்சிருக்காங்க. எனவே 3வது ஏவுதளம் அமைக்க முடிவு செய்யப்பட்டது. 3984 கோடி செலவில் இத்திட்டம் வந்து 4 ஆண்டுகளுக்குள் நிறைவடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதை யார் தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னா, மாநிலங்களவையில் விண்வெளித்துறை இணையமைச்சர் ஜிதேந்திர சிங். இந்த விஷயத்தை பாருங்கள், இப்போ கேபினெட் அமைச்சர்கள்லாம் மக்களவைக்கு பொறுப்புன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் அவங்க பாருங்கள், மாநிலங்களவையிலையும் வந்து அறிக்கையை அளிக்கவோ கருத்து தெரிவிக்கவோ அவங்க வந்து இருப்பாங்க. ஸோ அதை தான் இதுலேயும் சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே உள்ள நியூஸ்லேயும் பார்த்தோம், கிரண் ரிஜிஜு அவர்கள் வந்து அந்த மாநிலங்களவையில் அந்த மசோதாவை தாக்கல் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது மாதிரி கான்செப்டெல்லாம் இந்த மாதிரி நியூஸ் வரும்போது பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இங்கே ஒரு செய்தி என்னென்னா, துறைமுகங்கள் பற்றி கொடுத்துருக்காங்க. துறைமுகங்கள் பற்றி நமக்கு எப்போ கேட்டிருக்காங்க அப்படின்னா, 2019 குரூப் 4ல் போக்குவரத்து அப்படிங்கிற தலைப்பு கீழே ஜாகிரஃபியில் நிறைய கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. அதில் துறைமுகம் பற்றியும் கேட்டிருப்பாங்க. இந்த வகையில் நமக்கு கரண்ட் அஃபேர் ரிலேட்டடாக பார்க்கும்போது கார் ஏற்றுமதியில் சென்னை துறைமுகம் முதல் இடத்துல இருக்காங்க. அதாவது இந்தியாவிலேயே இப்போ நம்மளுக்கு இந்த டாப்பிக்கே இப்போ நம்ம எதுக்கு கீழே எடுத்துக்கலாம் அப்படின்னா, தமிழக வளர்ச்சி அப்படிங்கிற டாப்பிக்கில் எடுத்துக்கலாம். இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா கார் ஏற்றுமதியில் இந்தியாவிலே சென்னை துறைமுகம் தான் முதலிடத்தில் உள்ளது அப்படிங்கிற விஷயத்தை கொடுத்துருக்காங்க. ஸோ கார் ஏற்றுமதியில் இந்தியாவிலேயே எந்த துறைமுகம் முதலிடத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை துறைமுகம் அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். ஸோ இது எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, தமிழ்நாடு வந்து இந்தியாவிலே முன்மாதிரி இருக்கிற விஷயங்களில் இதுவும் ஒன்று அப்படிங்கிறத எடுத்துக்கணும். புளியங்குடி எலுமிச்சைக்கு வந்து புவிசார் குறியீடு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ புளியங்குடி எலுமிச்சைக்கு வந்து புவிசார் குறியீடு அளிச்சிருக்காங்க. ஸோ அதையும் கொடுத்துருக்காங்க. புவிசார் குறியீடு சம்மந்தமாக நம்மளுக்கு போன வாட்டி பொறுத்துக்களை கேட்டிருந்தாங்க. அந்த வகையில் இது ஒன்று. அடுத்து வந்து ஏற்கனவே 2 முந்தைய நாட்களில் பார்த்தோம். அது போக சின்ன வெங்காயம், பெரம்பலூர் மாவட்டத்தில் உள்ள ஒரு நகரத்துக்கு வந்து சின்ன வெங்காயத்துக்கும் புவிசார் குறியீடு கொடுத்துருக்காங்க. அதுவும் அடுத்து கீழே நியூஸில் இருக்குது, பார்த்தோம். இதுவும் தமிழ்நாடு சம்மந்தமான நியூஸ் தான். தமிழ்நாடு சம்மந்தமாக ஸ்டாட்டிக்கான டேட்டாவாக இருந்தாலும் சரி, கரண்ட் அஃபேர் இருந்தாலும் சரி, கொஞ்சம் பார்க்குறது நல்லது. இந்தியாவோட மொத்த சர்க்கரை உற்பத்தியில் சுமார் 10% தமிழ்நாட்டில் உற்பத்தி ஆகிறது. சாறு பிழிந்தவுடன் கிடைக்கும் கரும்பு சர்க்கரை காகித உற்பத்தி தொழிற்சாலைக்கு மூலப்பொருளாக பயன்படுத்தப்படுகிறது. தமிழ்நாடு அரசின் முயற்சியால் ஒருங்கிணைந்த சர்க்கரை வளாகங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இதன் மூலம் எரிசக்தி உற்பத்தி, எத்தனால் கூட்டு உரம் தயாரித்தல் போன்ற பணிகள் நடைபெறுகின்றன. இதில் நமக்கு கொஸ்டின் என்ன அப்படின்னா, இந்தியாவோட மொத்த சர்க்கரை உற்பத்தியில் தமிழ்நாட்டோட பங்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சதவிகிதம் பார்த்திங்கன்னா ஓரளவு தோராயமாக நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டா கூட ரொம்ப நல்லது. நம்ம தோல் பொருளில் பார்த்திங்கன்னா இந்தியாவிலேயே நம்ம வந்து 47% வரைக்கும் கான்ட்ரிபியூட் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி பட்ஜெட்லேயே அறிவிச்சிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன், அதிகமாக இருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கிறோம். அடுத்து பாருங்க,
இங்கே வந்து கார்ல் மார்க்ஸுக்கும் இவர் மூக்கையா தேவர் அப்படிங்கிறவருக்கும் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க, மணிமண்டபம். அதாவது கார்ல் மார்க்ஸு சென்னையில் சிலையும், மூக்கையா தேவர் அவர்களுக்கு வந்து உசிலம்பட்டியில் மணிமண்டபம் அப்படின்னு சொல்லி சட்டப்பேரவையில் 110 விதியின் கீழ் வந்து முதலமைச்சர் அறிவிச்சிருக்காங்க. இந்த 110ங்கிறத சில நேரங்களில் குழப்பிடுவாங்க. அதாவது இந்தியன் கான்ஸ்டியூஷனோட 110 இல்லை வந்து தமிழ்நாடு அசம்பிளியோட 110 அப்படின்னு. இப்போ இது வந்து இந்த 110ங்கிறது தமிழ்நாடு அசம்பிளியோட விதி 110. இப்போ வந்து நமக்கு ஒரு சட்டங்களையுமே இப்போ நம்ம வந்து காமனாக இந்தியன் கான்ஸ்டியூஷன் படிச்சுட்ருக்கோம். ஆனால் ஒரு சட்டத்துக்குமே அந்த விதிகள் வந்து மாறும். அப்படிங்கும்போது நம்ம ஸ்டாட்டிக்காக படிக்கிறது இந்தியன் கான்ஸ்டியூஷன், ஆனால் அதிலிருந்து மற்ற விதிகளையும் பிரித்து பார்க்க தெரியும். ஸோ இந்த வகையில் சட்டப்பேரவையோட 110 விதியின்படி சில ஸ்பெஷல் இதெல்லாம் கொண்டு வருவாங்க. அந்த வகையில் நேற்று 2 விஷயம் கொண்டு வந்தாங்க. என்னென்னா கார்ல் மார்க்ஸுக்கு சென்னையில் சில. இந்த கார்ல் மார்க்ஸ் பற்றி பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி எதை பற்றி கேட்டிருக்காங்க அப்படின்னா, பொது உடைமை பற்றி சில கேள்விகள் கேட்டிருக்காங்க. அதை எப்படி கேட்பாங்க அப்படின்னா, ஒரு கூற்று மாதிரி கொடுத்துட்டு இது வந்து எதை வலியுறுத்திக்கிறது அப்படிங்கிற மாதிரி கேட்டு பொது உடைமைன்னு நான் ப்ரீவியஸ் இயரில் ஒரு கொஸ்டின் பார்த்த ஞாபகம் இருக்குது. ஸோ அது மாதிரியும் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ கார்ல் மார்க்ஸும் பொது உடைமை தந்தையாக இருக்கிறதுனால அவரை பற்றி அவர் வந்து அவருக்கு சென்னையில் வந்து சிலை நிறுவ இருக்கிறாங்க. அடுத்து இந்த சின்ன வெங்காயம் நியூஸ் இருக்குதுல்ல, இங்கே நன்றி. மீண்டும் நாளை சந்திப்போம்.